போன வருஷம் குரூப் 2 கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள். 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பியின் குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். 10,890 வந்து எத்தனை பர்சண்டாக பிரிக்கிறாங்க? 4:5 விகிதத்தில் பிரிக்கிறாங்க. அப்படின்னா 9 பங்காக பிரிக்கிறாங்க. 4 5 கூட்டினா 9. இருக்கிற அமௌண்ட்டை 9ஆக பிரிக்கிறாங்க. சரியா? 9ஆக பிரித்து ஒருத்தருக்கு 4 பங்கு, ஒருத்தருக்கு 5 மடங்காக கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு அதில் ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரியணும்னா, கொடுத்த அமௌண்ட்லேருந்து எத்தனை பங்கு மொத்தம் 9ஆ, அந்த 9ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா பாருங்கள், 1 9 9 10ல் 1 9 9 மீதி 1 18 18ல் 2 9 18 9ல் 1 9 9 அந்த 0 தூக்கி அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 1210. சரி, இப்போ ஏயின் மொத்தம் எத்தனை பங்கு? ஏவுக்கு வந்து முதல் 4 பங்கு, பிக்கு 5 பங்கு. சரி, ஏவுக்கோட பங்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஏ 4 பங்கு எவ்வளவு? அந்த ஒரு பங்குலேருந்து 4 பேருக்குங்க. 1210லேருந்து 4 பேருக்கணும்னா ஏயின் பங்கு 4840. இதுதான் வந்து ஏயின் பங்கு. அடுத்து பியின் எத்தனை பங்கு? அவனுக்கு 5 பங்கா. அப்போ ஒரு பங்குலேருந்து அது 5ஆல் பெருக்குங்க. 1210லேருந்து 5 பெருக்கணும் அப்படின்னா 6050. அவன் என்ன கேட்டான் கொஸ்டினில்? பி குழுவிற்கு கிடைக்கும் தொகையை தான் கேட்டிருக்கான். அப்போ பி குழுவுக்கு கிடைத்த தொகை எவ்வளவு? 6050. 6050 இருக்குதுன்னு பாருங்கள். சி ஆப்ஷன் 6050 ஆன்சர்.